ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி என்னும் சொல்லும்படியான முற்றமூத்து கோல்துணையா வட இந்தியாவில் இருக்கும்படியான திருவதரி என்னும் திவ்ய தேசத்தை பற்றி 10 பாசனங்களால் பாடி அருளி செய்த பாசனம். நேற்று வரை 5 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 6வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். எய்த்த சொல்லோடிலை ஏங்கி இருமியிலை தூளலம். எய்த்த சொல்லோடிலை ஏங்கி இருமியிலை தூளலாம். கிட்டர் போல சித்தம் வேறாய் பேசிய ராம. பித்தர் போல சித்தம் வேறாய் பேசிய ராம. அத்தனந்த யாதி மூர்த்தி ஆழ்கடலை கடைந்த. அத்தனந்த யாதி மூர்த்தி ஆழ்கடலை கடைந்த. மைத்த சோதியம் பெருமான் கண்ணா மைத்த சோதியம் பெருமான் பதறி வணங்குதுமே. மைத்த சோதியம் பெருமான் பதறி வணங்குதுமே. திருவதரி வணங்குதுமே. அற்புதமான நிலையில தூய தமிழ பாடி அருள் செய்த பாசனம். எய்த்த சொல்லோடில ஏங்கி முதுமை காலம் இளமை பாதி முதுமை பாதி. 50 வருஷம் இளமை, 50 வருஷம் முதுமை. இல்லை 60 40 ஆயிட்டா வயசாகி போச்சுனாலே முதுமை. 50 60 70 இந்த முதுமை காலம் எல்லாருக்கும் வரும். அப்படி வரும் பட்சத்தில் எய்த்த சொல்லோடில ஏங்கி. எய்த்த சொல்லுன்னா அப்போ இலக்காரமாக பேசுறியே, இழப்பமாக பேசுறியே. அப்படி வயசாயிட்டுனாலே ஒரு விதமாக பேசுவாங்க. மருமகளாகட்டும், மகனாகட்டும், பேரனாகட்டும், பேத்திகளாகட்டும், ஒற்றாராகட்டும், சொந்தக்காரி பந்தக்காரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முதுமை கடந்த காலம் வரும்போது ஒரு பார்வை பார்த்து ஒரு இலக்காரமாக பேசுவாங்க. இந்த கிழவையான் கலகுது, போகிறவங்கள யாருன்னு கேட்குது, வரவங்கள யாருன்னு கேட்குது, துண்ணுப்பிட்டு தூங்க வேண்டியது தானே, மலைஜாலம் கைசும் கிடக்குது, சாவாத உடம் கிடக்குது. அப்படிலாம் ஒரு இலக்காரமாக பேசுறது. ஈழை கோழை கட்டிக்கும். ஈழை கட்டிக்கிச்சுன்னா பேச்சு வராது. அப்போ தடுமாற்றம் ஏற்படும். அதை தெரிவிக்கிறார். ஏய்த்த சொல்லோடியில ஏங்கி இருமி இலை துடலும். லொக்கு 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 இருமி 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 உடல் தளர்ந்து கூனி குறுகி உள்ளம் தளர்ந்து உடல் மெலிஞ்சி போயிடும். ஏய்த்த சொல்லோடு இந்த பேச்செல்லாம் கேட்டு இருக்கிறதா சாப்பிட்றதா இப்படி திட்டுறாங்களே, பேசுகிறாங்களே, நல்லா சாப்பாடு கிடையாது, அது மாதிரிலாம் நினச்சி இறைவன் ஏன் என்னை கொண்டு போகிற கிடக்கிறான், சாவு நாள் கூட வரலையே, அப்படி மனம் வருத்தம் மனசில் மனபாரமாகி அந்த உடலை அழைச்சிடுமா. ஏய்த்த சொல்லோடியில ஏங்கி இருமி இலை துடலும். பித்தர் போல சித்தம் வேறாய். பித்தர்னா பைத்தியக்கார். ஐயோ எங்கள் அப்பா பைத்தியக்காரன் ஆகிட்டாங்களே, எங்கள் அம்மா பைத்தியம் பிடிச்சி போச்சு, துணி இல்லாமல் ஓடுறாங்களே, துணி இல்லாமல் நடக்கிறாங்களே, மாற்றி மாற்றி காலையில் ஒரு விதமாக பேசுகிறாங்க, சாயந்தரம் ஒரு விதமாக பேசுகிறாங்க, இரவில் ஒரு விதமாக பேசுகிறாங்க, கொடுத்தா கூட கொடுக்கலன்றாங்க, சாப்பாடு போட்டால் கூட சாப்பாடு போடலன்றாங்க, கவனிக்கலன்றாங்க, நிலது பொருளை வாங்கி கொடுக்கலன்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறாங்களே, மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே, அப்படி பைத்தியக்காரி மாரி பேசுகிறாங்களேன்னு நினைப்பாங்களாம் மக்கள்லாம். பித்தர் போல சித்தம் வேறாய். இந்த மனம் சித்தம்னா மனம் ஒரு நிலையில் நிற்காது. மாறி மாறி பார்க்கும், மாறி மாறி பேசும். தான் குழந்தைங்களே, தான் பிள்ளைங்களே, தான் மணி இது யாருன்னு கேட்கும். தான் சொந்த பேனது யாருன்னு கேட்பான், யார் வீட்டு பையன்னு கேட்பாங்க. அப்படி இந்த கண்ணெல்லாம் மசங்களாக தெரியும். அதை தெரியுது. பித்தர் போல சித்தம் வேறாய் பேசி அயராமுன்.
இட்டக்கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையாமுன்னு சொன்னார். ஒவ்வொரு பாசத்துலேயும் முன்னும் சொல்கிறாரு. அப்போ முன்னம்னா இந்த இளமை காலம் வந்து முதுமை அடையத்துக்கு முன்னாடி இதுவென்னப்பரு மூத்தவாரி இளையவர் ஏசாமுள். இளையவர் வந்து அந்த வயசாகி கிடக்கிறவங்கள பார்த்து இது பேசக்கூடாது, திட்டக்கூடாது. அதுக்கு முன்னாலே நம்ம போயிடணும். நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காமுள். நேரான பார்வை தெரியல, சாட்சி பார்க்கத்தாக்குது, அப்படி பார்க்கத்தாக்குது, யார் போகிறது யார் வருது, அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடின்னு சொன்னார். தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவாமுள். தாளுன்னா பாதம் முட்டி இதெல்லாம் வலிக்கும், குடையும், குறைச்சல் இருக்கும், நடக்க முடியாது, காலை எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடின்னு சொன்னார். இங்கே என்ன சொன்னார்? பித்தர் போல சித்தம் பேராய் பேசி அயராமுள். பைத்தியக்கார மாரி பேசுகிற காலம் வரத்துக்கு முன்னாடி அத்தன் எந்தை, அத்தன்னா தந்தை, எந்தை அத்தன் எந்த தந்தை மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி சொன்ன மாதிரி அத்தன்னா தந்தை, இறைவனை தந்தையாக நினைக்கிறார், மகாலட்சுமியை தாயாக நினைக்கிறாங்க திருமங்கையாழ்வார். அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி, ஆதிமூர்த்தினா முழு முதற் கடவுள் எம்பெருமான். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத மூலகு உண்டுமென்ற முதல்வனின் நாமம் கற்றும் தொண்டடி பெரியாழ்வார் சொன்னார். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வன் சொன்னார் பெரியாழ்வார். இங்கே அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி, ஆதிமூர்த்தினா முழு முதற் கடவுள், பையார வினனை பார்க்கடவுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி பெரியாழ்வார் சொன்ன மாதிரி இங்கே திருமங்கையாழ்வார் அத்தன்னா தந்தை, ஆதிமூர்த்தி அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த. தேவர்களுக்கும் அசுரருக்கும் போட்டி ஏற்பட்டு அமிர்தம் கடையத்துக்காக மந்தார மலையை மத்தாக்கி வாசுகின்ற பாம்பை கயிறாக்கி அமிர்தம் கடைஞ்சி மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கெல்லாம் அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கே அமிர்தத்தை வழங்கி அந்த கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தான் அந்த திருவதிரை திவ்ய தேசத்தில் அருள்பாலிக்கும்படியான லட்சுமி நாராயண அருள்பாலிக்கிறான்னு சொல்லலாம். அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த. திருமிழிசையாழ்வாரை வெள்ளை வேலை வெற்பு நாட்டி வெள்ளையற்ற அறவலாய் அல்லலா கடல் கடைந்த அருவரைக்கோர் ஆமையான்னு சொன்னார். பெரியாழ்வார் கடல் கடைந்த அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் சொன்னார். திருமங்கையாழ்வார் நீனாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேனான் கடைந்த முறம் கொண்டுகந்த பெம்மானன்னு சொன்னார். திருமங்கையாழ்வார் வஞ்சனையால் வந்த அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த. அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி, அத்தன் தந்தையா சொன்னார். என் அப்பா என் ருடிகேசான் என் அப்பான்னு சொன்னார் பெரியாழ்வார். திருவங்காயில் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளேன்னு சொன்னார். திருமிசையாழ்வார் அன்னையாகி அத்தனாகி ஆளும் எம்பிரானுமாயி ஒத்தோவாத பல்பிறப்பு சொன்னார் திருமிசையாழ்வார். அது மாதிரி இங்கே திருவங்கையாழ்வார் இறைவனை தந்தையாக பாவிக்கிறார். அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த. அந்த மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகின்ற பாம்பை கயிறாக்கி அமிர்தம் கடைஞ்சி அமிர்தம் வெளிப்பட்டு அசுரருக்கும் தேவருக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையை தீர்ப்பதற்காக எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து அது தனி கதை. அதை தேவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்த எம்பெருமான் தான் லட்சுமி நாராயணன் அருள்பாலிக்கிறான். மைத்த சோதி எம்பெருமான். மைனா கருப்பு, சோதினா ஒளி வெளிச்சம். அந்த கருமையான எம்பெருமான் கரிய திருமேனி வாழ சொன்னார் பெரியாழ்வார். அது மாதிரி கருநிறமான மேக நிறத்தையுடைய எம்பெருமான் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பிளந்தாள்னு சொன்னார் திருமங்கையாழ்வார். மேக நிறம் போன்ற எம்பெருமான் அந்த கருமையான நிறத்தையுடைய கண்ணனாகிய எம்பெருமான் மைத்த சோதி. சோதினா ஒளி வெளிச்சம், அந்த ஒளி பிரகாசம்படியான எம்பெருமான் மைத்த சோதி எம்பெருமான்
திருவதிரையில் அருள்வாளிக்கிறான், அவனை போய் வணங்குங்கன்னு தெரிவிக்கிறார். மைத்த சோரி எம்பெருமான் பதறி வணங்குதுமே. இளமை எப்போ போகும் எப்போ கெடும்னு தெரியாது. பார்வை தெரியாமல் போயிடலாம், காது கேட்காமல் போயிடலாம், வாய் பேச முடியாது போயிடலாம், கை வராமல் கால் வராமல் போயிடலாம், உடல் கண் முழித்து உணவு செரிமானம் இல்லாத ஒத்துழைக்காத வயதாகிட்டு அந்த நிலைமையெல்லாம் வரும். ஆகையினால் இந்த இளமை காலம் இருக்கும்போதே திருவதிரை போய் சென்று சேவிங்க, பத்திரிநாத்தை சேவிங்க, நைமிசாரண்யத்தை சேவிங்க, துவாரகையை சேவிங்க. 108 திவ்ய தேசத்தில் குறைந்தது ஒரு 20 பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, பல்லவருக்கு நாடு, வட இந்தியா திவ்ய தேசத்தில் நின்ற இருந்த கிடந்த திருக்கோலத்தில் எம்பெருமான் உலகு தன்னை வாழ நின்ற நம் இந்த உலகம் வாழறதுக்காக கிடந்த கோலத்திலையும் இருந்த கோலத்திலையும் நின்ற கோலத்தில் அலுவலிக்கும்படி எம்பெருமானை சென்று வணங்கி சேவித்து வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை வணங்குங்கள் என்று சொல்லி இந்த 6வது பாசனத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். குறைநிறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.